என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி நாளைய தினம் நீ கட்டாயமாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு செய்தி. என்னவென்று என் பிள்ளை கேட்க நினைக்கும் இந்த நேரம், உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரியாக உனக்கு சொல்லிவிடுவேன் என்பதனையும் மறக்காதே. உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சொல்ல நினைக்கும் பல விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சரியாக வந்து சேர்ந்து விட்டது என்றால், இந்த பிரத்யங்கரா நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில், நான் சொல்கின்ற விஷயம் உன்னை வந்து சேராத பட்சத்தில், நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்திருந்தாலும் அதில் எந்த பலனும் இருப்பதில்லை அல்லவா? உன் தாயாக எப்பொழுதும் உன்னோடு வருகின்ற இந்த தெய்வத்தினுடைய அன்பை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா உனக்கு கொடுக்கின்ற இந்த நம்பிக்கையோடு நீ எதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எந்த நேரத்திலும் உனக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டாயானால், உன்னிடத்திலிருந்து நான் சொல்ல நினைக்கும் எல்லா நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உண்மை என்று உணர வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நான் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வைக்கிறேன். என்ன நடக்கிறது என்பதிலும் ஏது நடக்கிறது என்பதிலும் நான் உன்னை ஆனந்தமாக இருக்க வைக்கிறேன். எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களோடு நீ எப்பொழுதும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் சொல்கின்ற ஓரிடத்தில் சென்று நாளை நீ மையெடுத்து வர வேண்டும். இந்த மை இனி உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும் மையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையை, இது போன்றெல்லாம் செய்தால் நல்லது நடக்குமா என்று கேட்கலாம். நம்பியவருக்கு எல்லாமுமே, அதுவும் தெய்வத்தை நம்பியவருக்கு எல்லாமுமே நல்லதை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இருந்து நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களிலும் இனி எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு நான் சொல்லும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி எப்பொழுதும் போல உன்னுடைய தேவைகளை எல்லாமும் உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பிரத்யங்கரா எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை என்பதனை நான் உணர்ந்து கொண்டும், இது உன் வாழ்க்கை என்பதனை நான் புரிந்து கொண்டும் தான் அதை உனக்கு சொல்ல வருகிறேன். இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உன் தாய் உன்னை மீட்டெடுக்க வருகின்ற இந்த நேரம், அடுத்தது நடக்கப் போவது என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நடக்கும் விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளுமே நான் உனக்காக பயணித்து கொண்டிருந்த இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு மாற்றத்தை தரத்தான் துடித்திருக்கிறது. உன்னோடு நான் எப்பொழுதும் எந்த காலகட்டங்களிலும் உனக்கு சொல்ல நினைக்கும் சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதரையும் உன்னிடம் இருக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஒவ்வொன்றும் உனக்கு கவனமாக என்னவென்று தெரிய வரும் என்பதில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் தோன்றும் பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக இனி எப்பொழுதும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான மனநிலையோடு உனக்கு எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை
எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, இத்தனை நாளும் நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உனக்கு என்னவெல்லாமும் தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் போல உனக்காக நான் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக உணர்ந்து விட்டாயானால் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி என்றும் தவறென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சட்டென்று ஒரு நொடியில் எல்லா விஷயங்களும் உனக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது என்றால் இனி எல்லா நிலையிலும் உனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அல்லவா? நம் தெய்வம் நமக்கு சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நமக்கு மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என்னதான் நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தினாலும், என்ன விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்று சொல்லி நீ கலங்கி இருந்தாலும், இனி ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக உனக்கு தேவையான ஒன்று நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கென ஒவ்வொன்றையும் தந்து கொண்டிருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னோடு உனக்கு ஒவ்வொன்றையும் சரி செய்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் நான் இருக்கும் இது போன்ற விஷயங்களினால் பிரத்யங்கரா இருக்கின்ற தைரியத்தோடு என் பிள்ளை ஒவ்வொரு காரியங்களிலும் நீ அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். எந்த நாளிலும் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனையும் நான் அறிவேன். இனி என்ன நடந்தது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி நான் வந்து நிற்கும் இந்த காலங்கள் ஒட்டு மொத்தமாக உனக்கு நம்பிக்கையை தந்துவிடும். ஒட்டு மொத்தமாக ஒரு சேர உன்னை வாழ வைத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, எவ்வளவுதான் நமக்கு துன்பங்கள் வந்திருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நமக்கு சோதனைகள் வந்திருந்தாலும் சரி, அவை அத்தனையையும் தெரிந்தும் புரிந்தும் நாம் வாழ நினைக்கிறோம். அவை அத்தனையையும் உணர்ந்து நாம் இந்த வாழ்க்கையை நன்மதிப்போடு வாழ்ந்துவிட நினைக்கிறோம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் புரிந்து நீ வாழ நினைக்கிறாய் என்றால் இனி எதிலுமே உனக்குள் ஒரு தெளிவு பிறந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தீர்வுகளோடு இனி எப்படி இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, என்றும் உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் போல கரை சேர்த்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல உன்னை மாற்றிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. இனி என்னவாகும் என்பது எல்லாம் நீ புரிந்து கொள்ளும்படி பிரத்யங்கரா உனக்கு தருகின்ற இந்த வாக்கினில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் பொழுது என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்பில் உனக்கு எல்லாமும் நல்லபடியாக திளைத்து வாழ வேண்டும். இந்த தாய் தருகின்ற விஷயங்களில் அத்தனையையும் நீ கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நாளை நீ எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நாளைய தினம் திருவாடி பூரம்,
ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாள். அது மட்டுமல்ல, நாளைய தினம் சந்திர தரிசனம். இப்படி இவை எல்லாமும் ஒன்று சேர்ந்து கூடி வருகின்ற இந்த நல்ல நாளில் நீ எந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறாயோ அந்த கோவிலின் கருவறையில் எரிகின்ற விளக்கில் இருந்து இருக்கின்ற கருமையை நீ எடுத்து கொண்டு வர வேண்டும். என் குழந்தையே, இந்த மையானது நிச்சயமாக உன்னுடைய வீட்டிற்குள் வந்து சேரும் பொழுதே உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் வெளியேறத் தொடங்கும். அது மட்டுமல்ல, இதை தாண்டிய ஒரு விஷயம், தொடர்ச்சியாக 48 நாட்கள் இந்த கருமையை நீ யாரிடமும் சொல்லாமல் உன்னுடைய உச்சந்தலையில் வைத்துவிட்டு நீ வெளியில் செல். நீ எந்த செயலை செய்ய நினைக்கிறாயோ அந்த செயலை செய்வதற்கு முன்பாக உன்னுடைய உச்சந்தலையில் இந்த மையை நீ வைத்துவிட்டு செல்ல வேண்டும். அப்படி நீ செல்லும் பொழுது நீ செல்கின்ற இடங்களில் எல்லாமும் உனக்கு சிறப்பான வெற்றி கிடைத்தே தீரும். நீ செல்லக்கூடிய இடங்களில் எல்லாமும் உனக்கு மகிழ்ச்சி வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உனக்கு உடனிருந்து கொடுக்கும் இது போன்ற காரியங்களோடு உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் இந்த நாளில் உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களை எல்லாமும் தவிர்த்து உன்னை பின் துரத்தி வரும் தீய விஷயங்களை எல்லாமும் தவிர்த்து உன்னை தேடி வரும் நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் உண்மையான விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் என்ன கொடுக்க வருகிறேன் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதும் இனி கட்டாயமாக உனக்கு புரிந்துவிடும். மனதளவில் என் பிள்ளை எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளைக்கான தீர்வுகளை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் அம்மா உனக்கு துணையாக வருவது புரியும் என்றால் இனி வரும் நேரங்களில் உனக்கு கிடைக்கப்பெறும் நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். தாய் சொல்லும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா சொல்வதனை மனதார நீ ஏற்றுக்கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனி சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு உன்னை தொடரும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த மை நாளைய தினம் ஒருவருக்கு கிடைக்க பெற்றால் அதை போல ஒரு பேரதிர்ஷ்டம் வேறெதுவும் கிடையாது. என் குழந்தையே, இதை எல்லாமும் தாண்டி நீ செய்யக்கூடிய ஒரு காரியம் இன்னமும் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இந்த பிரத்யங்கரா நான் சொல்ல சொல்ல உன்னிடத்தில் நின்று நீ பெறுகின்ற விஷயங்கள் அடுத்ததாக உன் வருங்காலத்தை நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக மாற்றும். இதை உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதியிலிருந்து உனக்கு கிடைக்கும் என்றால் அதிர்ஷ்டம் உன் வீட்டை கதவை தட்டி விட்டது என்றுதான் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நேரம். இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உடனிருந்து நான் எப்பொழுதும் போல உன்னை தேடி வருகின்ற இந்த காலம், இந்த பிரத்யங்கரா சொல்வது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு சொல்வது போல, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்துவது போல நீ எதையும் புரிந்து கொள்ள துணிந்து விட்டால் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமும் இந்த தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு தரத்தான் போகிறது. நீ ஆசைப்பட்ட இடத்தில் நின்று உன் வாழ்க்கையை நிம்மதியாக அடையத்தான் போகிறாய். உனக்காக தெய்வம் சொல்லும் பல விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும்
தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா நான் உனக்கு கொடுக்க நினைப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் இனி வரும் காலங்களில் உன்னை நீ சந்தோஷமாக மீட்டெடுப்பாய் என்பதுதான் உண்மை. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் அதை செய்வதற்கு போதுமான தைரியம் உன்னிடத்தில் இல்லை. இந்த தைரியத்தை உனக்கு வரவழைப்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் இதை நான் கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கிறேன். இந்த தைரியத்தை வரவழைப்பதற்கான ஒரு விஷயம்தான் நான் சொல்வது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் சொல்லும் இந்த போன்ற காரியங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ நடந்து விட்டால் எந்த இடத்திலும் உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய தேவைகளும் உன்னுடைய விருப்பங்களும் நீ எதிர்பார்க்கின்ற நன்மைகளும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சரியான நேரத்தில் எல்லாமும் உனக்கு கிடைக்கும். நமக்கு யார் எதை செய்வார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை சரியாக உருவாக்குகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இதைவிட உனக்கு வேறென்ன வழியை காண்பித்து கொடுக்க முடியும்? இந்த பிரத்யங்கரா இதைவிட வேறென்ன நம்பிக்கையை உனக்கு கொடுக்க முடியும்? இவ்வளவையும் உனக்கு செய்து கொண்டிருக்கும் இந்த தாய் இனியும் உனக்கு நல்லதை செய்வாள் என்பதனை நம்பு. உனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பாள் என்பதனை நீ நம்பு. எதிர்பாராத நேரமும் இந்த காலமும் இனி உன் முன்னால் நின்று உனக்கு தேவையானதை சொல்லும் பொழுது நீ நிச்சயமாக எதையும் புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எதிலும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் சொல்லும் பொழுது நம்ப முடியாமல் போகலாம், ஆனால் நடந்த பிறகு நிச்சயமாக எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, எதையெல்லாமும் நீ எதிர்பார்க்கிறாய், எந்த விஷயத்தை தேடுகிறாய் என்பதனை எல்லாமும் நான் அறிவேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்குள் இருக்கும் இந்த உண்மைகளோடு நீ எதையும் புரிந்து கொண்டாலே அது போதும். முடியாத பல காரியங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி முடிக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் சரியாக உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தாய் தருகின்ற வாக்கில் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ முன்னே வந்துவிடு. நீ எந்த இடத்திலும் இனி எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கும் பல விஷயங்கள் பல உண்மைகளை தரத்தான் வேண்டும் அல்லவா? நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு தருகின்ற எல்லாமும் இனி எப்பொழுதுமே உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் சொன்னமை நாளை நீ நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு தகுதியும் பெற வேண்டும் என்ற ஒரு நிறைவும் உனக்கு இருக்கும் என்றால் கிடைக்கும். ஒருவேளை நாளை உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அதற்காக வருந்தாதே. இந்த செய்தி யார் செவிகளுக்கு வந்து சேர்ந்ததோ அவர்கள் எல்லோருமே அதை பெற்றதாகத்தான் அர்த்தம். அப்படியானால் என் பிள்ளை, எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை விட்டுவிடாமல் இரு. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் இனிமேல் கவனமாக நடக்கும். அப்படி குலதெய்வத்தினுடைய மை அந்த இடத்திலிருந்து உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. என் குழந்தையே, சரியான நேரத்தில் நீ எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தெய்வத்தின் மீது அதிக அன்பு கொண்டிருக்கிறாயோ அந்த தெய்வத்திடம் இருந்து உனக்கு மை கிடைத்தால்
இதைவிட பேரதிர்ஷ்டம் ஒன்றுமில்லை என்பதுதான். கிடைக்காத பொழுது அதற்கு அர்த்தம் அதிர்ஷ்டம் இல்லை என்பது கிடையாது. இப்பொழுது உனக்கு இது தேவையில்லை என்பதுதான் அதற்கு அர்த்தமாகும். உண்மையாக தெய்வத்தை நம்புகின்ற பிள்ளைகள் அதை அப்படித்தான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.